நீட் தேர்வு ரத்து பண்ணு சொன்னாங்களா? பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம்னு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்போ கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொல்லிட்டார், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது, அதை நாங்கள் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்ய இயலாது என்று. நாங்களும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிற காரணத்தினால தான் அந்த நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியல நாங்கள் சொன்னோம். ஆனால் கவர்ச்சிகரமாக பேசி அவர்கள் அறிக்கை மேலே அறிக்கை விட்டு மாணவர்கள் பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி இருந்த பிறகு இப்போ கை விரிச்சிட்டாங்க. இவர்களால் இன்னைக்கு 25 மாணவ மாணவி உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கு முழு பொறுப்பு திமுக தான். அது மட்டும் இல்லை, நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்பதற்காக மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுப்பதற்காக 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்க. திமுக 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்க. இந்த வாங்கின மனுவெல்லாம் எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக மாநில இளைஞர் மாநாடு நடந்தது. அந்த மேடையில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக்கிட்ட பொழுது அந்த கூட்டத்தில் அது காத்தடிச்சு அந்த மனுவெல்லாம் காத்துல பறந்து போய் திமுக காரங்க வந்திருக்க காலடியில் மிதிபட்டு வீணா போச்சு. நல்லா நினைச்சு பாருங்க. இவர்களா இந்த மக்களுக்கு உதவி செய்ய போறாங்க? செய்வாங்களா? மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம்.